சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் லிப்ட் பழுதானதால் முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், எதனால இந்த சம்பவம் நடைபெற்றது? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க? ஸ்ரீராம், குறிப்பாக கேபி பார்க், அதாவது புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் அவ்வப்போது சர்ச்சைகள் எழுவது வழக்கம். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பல சுவர்கள் தானாக இடிந்து விழுந்து அந்த மேற்கூரை எல்லாம் பெயர்ந்த அந்த செய்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தியாக கருதக்கூடிய நிலையில தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த லிப்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியா அவ்வப்போது பழுது அடைந்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினத்தில் அந்த பழுதின் காரணமாக கணேசன் என்பவர் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10வது மாடியில் வசிக்கக்கூடிய அவர் 8வது மாடியில் வரும்பொழுது திடீரென்று லிப்ட் பாதியிலேயே நின்று இருக்கிறது. இதன் காரணமா அவர் அந்த லிப்டில் இருந்து வெளியேற முடியாமல் நீண்ட நேரம் தவித்திருக்கிறார். அப்பொழுது அந்த பகுதியில இருந்து பாதியில இறங்குவதற்கு முயற்சி செய்யும் பொழுது 8வது மாடியிலிருந்து அவர் கீழே தவறி விழுந்து இந்த பகுதியில் கீழே மோதி இறந்திருக்கிறார். அவருடைய உடல் தற்போது அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது சோகத்தில் இருக்கிறாங்க. குறிப்பா அவர் ஹோட்டல் குறிப்பா இந்த தள்ளுவண்டி கடையில சாமதம் சமைத்து விற்கக்கூடிய தொழிலில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும் கூட இன்று அந்த பணிகள் செய்வதற்காக பல பொருட்களை தற்போது கடைகளை வைத்துவிட்டு இங்கே வீட்டுக்கு சென்றிருக்கிறாரு. அப்பொழுது இந்த சம்பவத்தின் பொழுது அவர் தவறி விழுந்து உள்ள அப்படியே விழுந்து இறந்திருக்கிறாரு. அவ்வப்போது இந்த லிப்டுகள் தொடர்ச்சியா இந்த பழுது ஏற்பட்டு நடுவழியில் நிற்பதும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வோட மேல கீழே இறங்குறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததால தொடர்ச்சியா புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்த பகுதி மக்கள் வைக்கிறாங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.